காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைந்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். தமிழரசன், வணக்கம். EVKS இளங்கோவன் உடலுக்கு இதுவரை யார் யார் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்? சங்கரேஸ்வரி, வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ளார். இன்று அதிகாலை அவருக்கு காலமாகி இருக்கிறார். உடல் நலக்குறைவால் கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் EVKS இளங்கோவன் இன்று மருத்துவமனையில் காலமாகி இருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இளங்கோவன் அவர்களுடைய உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் சென்னை நந்தம்பாக்கம் அருகில் அவர் வாழ்ந்து வந்த மணப்பாக்கம் வீட்டில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நாளை அவரது இல்லத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை சுமார் 4 மணி அளவில் முகலிவாக்கம் LT காலனி பகுதியில் அமைந்துள்ள மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் எனவும் தமிழக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இவரது மரணத்திற்கு தமிழக முதல்வர் மற்றும் ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்து வருகின்றார்கள். ராகுல் காந்தி அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். VCK தலைவர் திருமாவளவன் அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் அவர் தப்பாக இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எக்ஸ்தல பக்கத்தின் மூலமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பலரும் தொடர்ந்து இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரோடு சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு இவரை போல ஒரு ஆள் இல்லை என்றும் அங்குள்ள பல காங்கிரஸ் தொண்டர்களும் கூறியிருக்கின்றனர். முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் மறைவால் மிகுந்த வேதனை அடைகிறேன். அவரது இழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேரில் சென்று அவருடைய பூத உடலுக்கு அவர் மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். தமிழகத்தினுடைய துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரில் சென்று, அமைச்சர் பெருமக்களும் நேரில் சென்று அவருக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்களும் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவால் ஆழ்ந்த துயரம் அடைந்ததாகவும் மக்கள் சமூகத்துக்காகவும் அவரின் நலனுக்காகவும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்றென்றும் நினைவு கூறப்படும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களும் எக்ஸ்தல பக்கத்தில் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவரும் தந்தை பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்தவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான முன்னாள் ஒன்றிய ஜவுளித்துறை துணை அமைச்சரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலைவால் காலமான செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். EVKS இளங்கோவன் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளார். திருமாவளவன் அவர்களும் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளார். EVKS இளங்கோவன் மறைவு பெரும் துயரத்தை அளிப்பதாகவும் தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டிருந்தவர், அவ்வப்போது தொடர்பு கொண்டு என்னை ஊக்கப்படுத்தியவர், உள்ளென்று வைத்து புறமென்று பேசாமல் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர். அவருடைய மறைவு என்பது தமிழக அரசியல் களத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும் என்று அவரை இழந்து வாடும் யாவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அரசியல் கட்சி பல தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து EVKS இளங்கோவனுடைய இந்த இறப்புக்கு எக்ஸ்தல பக்கத்தின் மூலமாகவும் நேரில் வந்தும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர். தமிழரசன், சத்தியமூர்த்தி பவனில் நாளை எத்தனை மணிக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது?
உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவன் இன்று காலை இயற்கைத்தார். அவரது உடல் தனியார் மருத்துவமனையிலிருந்து இன்று அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உறவினர்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை சத்தியமூர்த்தி பவனில் கட்சி தொண்டர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்த வைக்கப்படவிருக்கிறது. அதன் பிறகு நாளை சென்னையிலேயே இறுதி சடங்கு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேரம் சரியாக தெரியாத காரணத்தால் அவரது உறவினர்கள் நேரத்தை பின் சொல்வார்கள் என்று கூறப்படுகிறது, அப்புறமாக சொல்வார்கள் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவருடைய உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நேரில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எக்ஸ் தள பக்கத்தின் மூலமாகவும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை அவரது இறுதி சடங்கானது சென்னையில் நடைபெறும் என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். நேரமானது பின்பாக கூறப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.